நீங்கள் தொடர்ந்து எனக்காக ஜெபித்து வருகிறீர்கள். அதை நன்றியோடு கூட நான் நினைத்து பார்க்கிறேன். தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் பத்தல ஹலோ ஹலோ அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரை. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. 47 வரை. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆசிகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நன்றி சகோதரரே. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே திருச்சபை உருவாகிறது. 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தார், நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்கள். அதே போல 2ஆம் அதிகாரத்திலே பெந்தகோஸ்தே என்ற ஒரு நாள் வந்தபோது ஆவியானவர் வந்தார். அப்பொழுது மக்கள் அநேகர் பிரமித்து போனார்கள். நம்முடைய ஜென்ம பாஷையில் இவர்களால் எப்படி பேச முடிகிறது? அவர்கள் வானத்திலிருந்து பலத்த சத்தத்தை கேட்டார்கள். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கக்கூடிய நாவுகள் ஒவ்வொரு மேலும் அமர்கிறதை கண்டார்கள். பிறகு இவர்கள் பேசின மொழி ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய தாய்மொழியிலே கேட்டது. இதெல்லாம் தேவன் கொடுத்த அடையாளங்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இவர்களை நிரப்பி இருக்கிறார் என்று. அப்பொழுது சிலர் இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுதுதான் பேதுரு 11 கூட எழுந்து நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். நிறைய பழைய ஏற்பாட்டினுடைய வேத பகுதிகளை எடுத்து அவர் போதித்து வருகிறார். அப்படி போதித்து வருகிற வேளையில் அநேகர் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஆவியானவர் நிறைந்திருக்கிறார், தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது, மக்களுடைய இருதயம் குத்தப்படுகிறது. இதுதான் சரியான முறை. ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பாவிகளை இருதயத்திலே உணர்த்துவார். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், சகோதரரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். முதல் வார்த்தை மனம் திரும்பி. பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்றால் மனம் மாறுதல். பாவத்தை விட்டு தேவனிடத்திலே மனதை திருப்புவதற்கு பேர்தான் மனம் திரும்புதல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்த போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று யோவான் ஸ்நானகன் ஆரம்பித்தார். பெந்தகோஸ்தே நாளிலே பேதுரு அப்போஸ்தலன் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். இதை 3ஆம் அதிகாரத்திலும் பேதுரு பிரசங்கிக்கிறார். 3:20 கூட, நீங்கள் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள்.
பிரியமானவர்களே, இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அடிக்கடி ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தை. இன்றைக்கு பிரசங்க பீடங்களிலே காணப்படாத வார்த்தை. அதான் வேதனையிலும் வேதனை. மனம் திரும்புங்கள். பாருங்கள், தெசலோனிக்கே பட்டணத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பவுல் அவர்களுக்கே கடிதம் எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 9 நாம் பார்த்தால், பவுல் அவர்களுக்கு கடிதம் எழுதும்போது இவர்கள் மாதிரி சபையாக மாறினார்கள். 1:9, ஏனெனில் அவர்கள் தாமே, யார் அவர்கள்? மக்கதோனியா அக்காயாவில் உள்ள விசுவாசிகள் யாவரும் எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. நோக்கம் என்ன? ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்ன செய்தார்கள்? நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், ஒரு காரியத்தை விட்டு தேவனிடத்திலே மனம் திரும்பினார்கள். இதுதாங்க மனம் திரும்புதல். பாவத்தை விட்டு தேவனிடத்திலே மனம் திரும்புதல். இதற்கு நல்ல உதாரணம் யார் என்றால், அந்த கெட்ட குமாரன். அவன் பன்றி சாப்பிடக்கூடிய தவிட்டை சாப்பிட, அதனாலே தன்னுடைய பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பாருங்க, பன்றி சாப்பிடக்கூடிய தவிடு கூட கிடைக்கவில்லையா? எவ்வளவு கேவலமான நிலை. ஆனால் அவன் யோசித்து பார்க்கிறான், என்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலே எல்லாம் பூரணமாக இருக்கிறது, என்னுடைய தகப்பனாருடைய வேலைக்காரர்கள் கூட பூர்த்தியாக சாப்பிடுகிறார்கள், நான் ஏன் இவ்வளோ பரிதாபகரமான நிலையில் இருக்கிறேன்? ஒன்று செய்வேன், நான் எழுந்து பன்றி தவிடு எல்லாவற்றை விட்டு என்னுடைய தகப்பனாரிடத்தில் போவேன். பன்றிகளை கூட்டிகிட்டு போகிறதில்லை, பன்றி தவிட்டை எடுத்து செல்வது அல்ல. ஏன்னா பன்றி தவிட்டுக்கு அவசியம் இல்லை, பன்றிகளுக்கும் அவசியம் இல்லை. என்னுடைய தகப்பனாருடைய வீடு பூரணமாக இருக்கிறது. இதை விட்டு தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன். இதுக்கு பேர் தாங்க மனம் திரும்புதல். ஆண்டவர் எந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவங்களை எல்லாம் சொன்னார் என்றால், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே தேவதூதர்களுடைய மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் என்ன நடக்கிறதுன்னா, அதை தண்ணி ஊற்றி அமர்த்துகிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாவம்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பாவம் பெரிய விஷயந்தான். இவனுக்கு பன்றி மோசமானது, பன்றியின் தவிட்டு மோசமானது, வேசிகளிடத்தில் ஆட்சிகளை அழித்தது மோசம். இதுதான் இவனை இந்த பரிதாபகரமான நிலைக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு பிரசங்கிமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாவம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, பாவம் பெரிய விஷயம் இல்லைன்னா இவன் ஏங்க திரும்பி போனான் அப்பாட்ட? இவன் அப்படியே இருந்திருக்கலாமே. இந்த மக்கள் விக்கிர ஆராதனை ஒன்றும் இல்லைன்னா ஏன் விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்தில் மனம் திரும்பினார்கள்? பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாய் பயன்படுத்தின வார்த்தை. அவர் இந்த பூமியில் இருந்தபோது மட்டுமல்ல, பரமேறின பிறகும் 7 சபைகளுக்கு கடிதம் எழுத சொல்லும்போது 5 சபைகளை பார்த்து மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி வரைக்கும் அவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அப்படித்தான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, வேதத்தில் இருக்கிறதை மறைத்தால் போதகர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நிறைய மறைக்கிறார்கள். இதை நான் வேதனையோடு சொல்லுகிறேன். மக்கள் இன்றைக்கு பாவத்தை பூசி முழுக முற்படுகிறார்கள். பாவத்தை கண்டித்து பிரசங்கம் பண்ணால் இன்னொரு பிரசங்கர் கவுண்டர் கொடுக்கிறார்கள். என்ன செய்கிறது? இந்த மாதிரி நிலவில கிறிஸ்தவம் இன்றைக்கு இருக்கிறது. அதனால தான் பாவம் மலிந்திருக்கிறது. மக்கள் பாவத்தை ஒரு சீரியஸாக நினைக்கிறது இல்லை. பிரியமானவர்களை, இங்கே பேதுரு பிரசங்கித்தார். பேதுரு மட்டும் பிரசங்கிக்கவில்லை, சரியா? பவுலுடைய வாழ்க்கையில் இதே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அதெல்லாம் அப்போ வரும்போது படிக்கலாம். கொஞ்சம் முன்னால் உங்களுக்கு காட்டுறேன். 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். பவுல் பிரசங்கித்தார், சரியா? பவுல் மார்ஸ் மேடையினுடைய பிரசங்கம்
ஒரு புகழ்பெற்ற பிரசங்கம் 17ஆம் அதிகாரம் 30 அப்போஸ்தலர் நடபடிகள். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள யாவருக்கும் மனுஷருக்கெல்லாம் கட்டளை இடுகிறார். He commands. பரலோகத்திலிருந்து கட்டளை இடுகிறார், மனம் திரும்ப வேண்டும் என்று. எங்கும் உள்ள மனுஷர். கட்டளை யாருடைய கட்டளை? தேவனுடைய கட்டளை. சரி, இன்னொரு 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள். சரியா? 20, 21 படிக்கலாம். 21 படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். கவனிச்சிங்களா? தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும். எங்குமுள்ள மனுஷர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதே போல் 20ஆம் அதிகாரத்தில் பிரயோஜனமானவைகளில் ஒன்றை நான் மறைத்து வைக்கவில்லை, வீடுகள் தோறும் உங்களுக்குள்ளே பிரசங்கித்து உபதேசம் பண்ணி என்று சொல்லுகிறார். இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே பாருங்க பவுல் என்ன செய்கிறார். 24ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். சில நாளைக்கு பின்பு ஃபேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாவுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து, நான் வாசிக்கிறேன் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். நல்ல கவனிங்க. ஃபேலிக்ஸ் ஒரு தேசாதிபதி, அவனுடைய மனைவியோடைய துருசில்லாவோடு வருகிறான். வந்து என்ன கேட்கிறான்? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து கேட்டான். உடனே பவுல் என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவரை விசுவாசிப்பதை குறித்து சொல்ல வேண்டும். அந்த விசுவாசத்தை குறித்து தான் அவன் கேள்வி கேட்டான். பவுல் என்ன பதில் சொல்றார் பாருங்க. அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம். என்ன பவுலுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியலையா? என்ன ஒரு பெரிய வாய்ப்பு! ஃபேலிக்ஸ் ஒரு தேசாதிபதி ரட்சிக்கப்பட்டிருப்பாரு. நம்ம ஆளா இருந்தா ஃபேலிக்ஸை ரட்சிக்கப்பட வச்சு ஞானஸ்நானம் கொடுத்து பெரிய ஆளாக்கியிருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு முறை. ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், ரஜினிகாந்த் ரட்சிக்கப்பட்டார். ரஜினிகாந்த் ரட்சிக்கப்பட்டாரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, வெளியில் ஒன்றும் தெரியலையான்னு. என்னன்னு கேட்டால், ஒரு வீடியோ அனுப்புகிறேன். வீடியோவில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறாரு. அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு தெரியல, தலையில்லை வாலில்லை. ஒரு துண்டை வெட்டி எடுத்து ஒரு வீடியோ கிளிப்பை அனுப்புனார். என்ன பேசுகிறாருன்னா, கடவுள் இல்லைன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க, ஆனால் ஐசக் நியூட்டன் வந்து பைபிளை குறித்து ஒருத்தர்கிட்ட பேசினார், கடவுள் இருக்கிறார் நிரூபித்தாருன்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட். அந்த சினிமா நடிகர் ஐசக் நியூட்டனை பற்றி பேசி, அது கடைசியில் அவர் என்ன பேசுகிறாருன்னு கிளிப்பெல்லாம் இல்லை. முன்னால் என்ன ஸ்டார்ட் பண்ணார், தலையல்ல வாழல, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இவர் அனுப்பிட்டு உடனே அவர் ரட்சிக்கப்பட்டாரா? நம்ம ஆளுங்க பைபிள்னு ஒரு வார்த்தை பயன்படுத்திடக்கூடாது, இயேசுன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்து, உடனே ரட்சிக்கப்பட வச்சிருவாங்க. பாருங்க, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை குறித்து கேட்டான் பவுல். இதான் சந்தர்ப்பம், பிடி அவரை. ஒன்றும் செய்யல. நீதியை குறித்து பிரசங்கித்தார். ஏன் பவுல் இப்படி பிரசங்கித்தார்? இவருடைய ஆத்மாவை குறித்து பவுலுக்கு பாரம் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி செய்தார் என்றால், இவன் வந்து கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை கேட்டதனுடைய நோக்கம் ரட்சிக்கப்படுவது அல்ல. எதுக்கு தெரியுமா? பவுலை அடிக்கடி கூப்பிட்டு பேசுறார். பவுல் தான் விடுதலையாவதற்கு ஏதாவது தனக்கு பணத்தை கொடுப்பான். அடுத்த வசனம் அதான் சொல்லுகிறது. அப்ப பண ஆசை கொண்டு லஞ்சம், அது பாருங்க எவ்வளவு கேவலமானவன் பார்த்தீங்களா? ஃபெலிக்ஸ் வந்து தேசாதிபதி, பவுல் வந்து ஒரு ஏழை ஊழியர், சிறைச்சாலை கைதி. அவன் பணம் கொடுப்பான்னு சொல்லி அடிக்கடி கூப்பிட்டு பேசுறார்.
இதனால தான் பவுல் என்ன பிரசங்கம் பண்ணார்? நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். நீ இச்சை அடக்கமாக இருக்கிறார், தேவனுடைய நீதி உனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவம் விட்டு மனம் திரும்பாதவங்க ஒருவரும் ரட்சிக்கப்படுகிறது இல்லை. அவங்க இயேசுனால பேசட்டும், பைபிள்னால பேசட்டும், பரலோகனால பேசட்டும். சரியா? இப்படி பேசுகிறவங்க நிறைய பேர் பைபிளில் ரட்சிக்கப்படாமல் போனாங்க. ஒரு பணக்கார வாலிபன் வந்தான்ல, நல்ல போதகரே நான் நித்திய ஜீவனை, என்ன வார்த்தை பார்த்தீங்களா, சுதந்திரிக்க நான் என்ன நன்மை செய்யணும்? ரட்சிக்கப்பட்டானா? சரியான நபரிடத்தில் சரியான ஆசையோடு வந்தான். ஆண்டவர் அவன் என்ன துரத்தி விட்டாரே, அவனை ஆதாயப்படுத்தவில்லை என்று கேட்டால் நமக்கெல்லாம் அது ஒரு பாடம். நம்ம ஆட்கள் ஒன்றுன்னா ஐயோப்பா. அதனால தான் நிறைய நடிகைகள்லாம் கொண்டு வந்து சாட்சி கூட வைக்கிறாங்க. அந்த நடிகையெல்லாம் மனம் திரும்புவதே கிடையாது. மக்களை கூட்டி சேர்க்க ஏமாற்றி திரிகிறார்கள். அப்பாவி மக்களும் அந்த மாதிரி பிரசங்கங்கள் சாட்சிகளை கேட்டு ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து ஏமாந்து போகாது. நடிகை பணத்துக்காக வருகிறார், புகழுக்காக வருகிறார்கள், மனம் திரும்பவில்லை. பாவ வாழ்க்கையை விட்டு உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும். ஆண்டவர் தானே சொன்னார், விபச்சாரத்தில் கையுமையுமே பிடிக்கப்பட்ட பெண்ணை, ஸ்ரீயே நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ பாவம் செய்யாதே. அப்படியும் உண்மையாக மனம் திரும்பி வந்தாங்கன்னா ரட்சிக்கப்பட்டது. உடை போட்டிருக்கிறதே ஆபாச உடை, கையில் பைபிள் கிடையாது. இவங்கள போய் ரட்சிக்கப்பட்டதுன்னு யாரை ஏமாத்துறது? பிரியமானவர்களை, ஏன் இதை சொல்லுகிறேன்? வஞ்சிக்கப்படாதிருங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் அட்டூழியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய ஊழியக்காரர் சென்னையிலேருந்து போகிறாரு. என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பாஸ்டர் பிடிக்கிறார். ஏய், நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், நீ கிராமத்து சபைகள்லாம் கூட்டி சேரு, கூட்டம் வேணும், அப்போ தான் நான் கேமராவில் பெருசாக காட்டணும், ஒரு 1000 கணக்கில் காட்டணும். என்ன செய்ய? எல்லாருக்கும் வேன் அரேஞ்ச் பண்ணேன், எல்லாருக்கும் பிரியாணி, கவரில் காசு. இது உண்மை. நம்ம சபை ஆட்களே போகிறாங்க. கேவலங்க இதெல்லாம். நான் மதுரையில் நடந்ததை நானே அறிந்திருக்கிறேன். இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் பெருசாக வருது. பெரிய ஆளாக அவர் வரணும், பெரிய ஒரு மனம் திரும்புதல் கிடையாது. ஏன்னா வர்றதே எதுக்கு வர்றான்? பிரியாணி பாக்கெட்டும் காசுக்கு வர்றவன் மனம் திரும்புவானா? இப்படி அட்டூழியம் பண்ணி ஜனங்களை கூட்டி சேர்க்கிறவங்க பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவாங்களா? சொல்லுங்க. இல்லை. பவுல் அப்படியே பண்ணாரு. பவுல் எல்லாம் கல்லெறிந்தார்கள். அப்புறம் பவுல் 24 படிச்சோம்ல பாருங்க, இந்த ஃபெலிக்ஸ் ரட்சிக்கப்படலையா, போயிட்டே இருந்துட்டாரு. நம்ம என்ன செய்யறோம்? எப்படியாவது ஒரு ஆளை பிடிச்சி ரட்சிக்கப்பட வச்சு, இப்படிதான் நம்ம ஆட்கள் பயன்படுத்துறாங்க வார்த்தையெல்லாம். நம்ம யாரையும் ரட்சிக்க வைக்க முடியாது. சரியா? ரட்சிப்பு தேவனுடைய பணி. ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். தேவனுடைய வசனமாகி வித்து உள்ள போகணும். ஆவியானவர் அந்த பாவியை உணர்த்தணும். அவன் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும் போது ஆவியானவர் உள்ளே போகிறார். இதெல்லாம் நடந்தால்தான் ஒரு பாவியை ரட்சிக்கப்படுகிறார். வெளியில் என்ன சொன்னாலும் சரி. இன்றைக்கி நிறைய பேர் ஞானஸ்தானம் நானே கொடுத்துருக்கேன். சில ஊர்களெலாம் போனால் ஞானஸ்தானம் கொடுன்றாங்க. நமக்கு என்ன தெரியுது அவங்கள பற்றி? ஆற்றுல டேம்லலாம் கூட்டிகிட்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அந்த மக்களை என்ன கேள்வி கேட்டாலும் எஸ்ன்னு வாங்க. நீங்கள் மனம் திரும்புறீங்களா? ஆமாம். நீங்கள் பாவின்ற உணர்றீங்களா? ஆமாம். நீங்கள் உங்கள் ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னித்தாரா? உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில் மறித்தார் என்று விசுவாசிக்கலாம். எல்லாத்துக்கும் ஓகே. என்ன ஆம்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் உள்ளத்தில் நடந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. அங்கே இருக்கிற ஊழியர்கள் கேட்கிறார்கள், நானும் முக்கிய எழுப்பி விடுகிறேன். அது அவர்களுக்கு ஆயிற்று, தேவனுக்கு ஆயிற்று. ஏன் இதை சொல்லுகிறேன்? பிரியமானவர்களை, இன்றைக்கு அவ்வளவு வேதத்திற்கு புறம்பானதாக மக்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். என்னோடு கூட பவுலுடைய சாட்சிக்கு திருப்புங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம். இது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் இவ்வளோ இருக்குது.
பவுல் திரும்ப சாட்சி சொல்லுகிறார். 18 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 26 அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள் வரை. அவர்கள் என்னை பற்றி பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். யாரிடத்திலே? அகிரிப்பா ராஜா அவரிடத்தில். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. நோக்கம் என்ன? பாவ மன்னிப்பை பெறணும். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. நோக்கம் என்ன? பாவ மன்னிப்பை பெற வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரமாகிய பரலோகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணுமா பவுலே? அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், இருளை விடணும், ஒளியினிடத்தில் வரணும். அடுத்தது, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு, அவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். தாங்கள் இருப்பது இருள், இருளை விட்டு ஒளி தேவன், சாத்தானை விட்டு தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். அப்படி திரும்புவதற்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்க வேண்டும். எப்படி திறப்பார் பவுல்? போய் ஒருத்தர் கண்ணை திறப்பாரா? கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கும் போது மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி இந்த வார்த்தைகளை எனக்கு சொன்னார். பவுல் என்ன நடந்து கொண்டார்? அடுத்த வசனத்தில், ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு, அது பேர் என்ன தரிசனம்? பரம தரிசனம், ஹெவன்லி விஷன். இது பூமியிலே மனிதன் கற்றுக் கொடுத்த பாடம் அல்ல. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் எனக்கு தரிசனம் கொடுத்தார். இதான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அடுத்த வசனத்தில் பாருங்க. முன்பு தமஸ்குவிலும், ஆண்டவர் தமஸ்குக்கு போகிற வழியில் தானே அவரை சந்திச்சார். நல்ல கவனிங்க, 20ஆம் வசனம். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய். அப்போ பவுல் எங்கெல்லாம் போயிருக்காரு? தமஸ்குக்கு போயிருக்கிறாரு, எருசலேமுக்கு போயிருக்கிறாரு, யூதேயா தேசத்துக்கு போயிருக்கிறாரு, புறஜாதிகிட்ட போயிருக்காரு. அப்போ எல்லாரையும் கவர் பண்ணிட்டாரா? பவுல் போய் என்ன அறிவித்தாராம்? அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும், தேவனிடத்திற்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும், குணப்படணும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும், குணப்படவும், மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். ஆண்டவர் பரம தரிசனத்தை கொடுக்கிறார். பவுல் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. நேராக ஆண்டவர் இதான் பேசுகிறார் பவுல்கிட்ட. பவுல் கீழ்ப்படியவில்லை, நான் போய் இதை தான் அறிவித்தேன். இதனால் பவுலுக்கு கிடைத்த ஆதாயம் என்ன? அடுத்த வசனம் பாருங்க. இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். கவனிச்சிங்களா? பவுலை பாராட்டு விழா நடத்தவில்லை, பவுலை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். இதுதாங்க சுவிசேஷம். ஏன் இவர்கள் இப்படி செய்தார்கள்? பேதுரு பிரசங்கித்தார். பின்னாலே இதே 3ஆம் அதிகாரத்தில் அதே தான் நம்ம வாசித்தோம். பிறகு பவுல் நிறைய இடத்துல அறிவிக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த கட்டளை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். லூக்கா 24:47. அன்றியும் மனம் திரும்புதலும், முதல் வார்த்தை என்னங்க? மனம் திரும்புதல். கர்த்தருடைய கட்டளை இது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தை தான். அப்புறம் இவர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கையில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரியா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனார்? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்
எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அப்போ மனம் திரும்புதல் அறிவிக்கப்படவில்லை என்றால் ஆண்டவருடைய செய்தியில் பாதியை வெட்டி எடுத்துட்டு பாதியைத்தான் பிரசங்கம் பண்ணுறோம். ஆஃப் காஸ்பல். ஆஃப் காஸ்பல் இஸ் நாட் காஸ்பல் அட் ஆல். புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, பவுலுக்கு ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்தாருன்னு உங்களுக்கு சொன்னேன். பவுல் அதான் சொல்லுகிறார், நான் இது மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை எனக்கு வெளிப்படுத்தினார். அங்கே அவருக்கு தரிசனமானது மட்டுமல்ல, பிறகு அரபி தேசத்தை கொண்டு போனார். அங்கே போய் 3 ஆண்டு காலம் பவுலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பிரதர், இதெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் தானே இருக்குது. நிருபங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு பகுதியை திருப்புங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். கொரிந்து சபைக்கு தான் மனம் திரும்புதல் தேவை. சரியா? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு திருச்சபை மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். என்ன சொல்கிறார்னா, 10ஆம் வசனத்தில் தேவனுக்கேற்ற துக்கம் 2 கொரிந்தியர் 7:10 தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அப்போ ஒரு பாவி என்ன செய்யணும்? தேவனுக்கேற்ற துக்கம் அடைய வேண்டும். நான் பாவியோ, என்னுடைய பாவம் அது என்ன செய்கிறதா? ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ உலக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்போ சுவிசேஷம், கர்த்தருடைய வார்த்தை ஒரு பாவிக்கு தேவனுக்கேற்ற துக்கத்தை கொண்டு வருகிறது. அந்த தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. மனம் திரும்புதல் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. புரியுதா? இப்போ பாருங்க, அடுத்த வசனத்தில் தேவனுக்கேற்ற துக்கம் பாருங்கள், நீங்கள் தேவன் 11ஆம் வசனம், தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. ஏன்னா இவங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு பாவம். கொரிந்து சபையில் 1 கொரிந்தியரை வாசிப்பீர்களானால் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு பாவத்தை சுட்டி காண்பிக்கிறார். அப்புறம் இவர்களை கடிந்து கொண்டு இந்த 2 நிருபங்கள் இல்லாமல் பவுல் இன்னும் 2 நிருபங்கள் குறைந்தபட்சம் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் வேதத்தில் சேர்க்கப்படவில்லை. பவுல் 3 முறை இவர்களிடத்தில் போக ஆசைப்படுகிறார். 2 முறை அவர்களிடையே விசிட் பண்ணியிருக்கிறார். குறைந்தது 4 கடிதங்களை எழுதியிருக்கிறார். ஏன்னா அவ்வளோ பாவம் இந்த சபையில். அப்புறம் இவர்கள் துக்கம் அடைந்தார்கள் பவுலுடைய கடிதத்தை கண்டு. நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுன்றே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை, குற்றந்தீர எவ்வளோ நியாயம் சொல்லுதல், எவ்வளோ வெறுப்பு, எவ்வளோ பயம், எவ்வளோ ஆவல், எவ்வளோ பக்தி வைராக்கியம், எவ்வளோ கண்டிப்பை உண்டாக்கிற்று. இதுதான் தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இன்றைக்கே நிறைய பேர் ரட்சிக்கப்படுறதில்லைன்னா பாவ உணர்வு அடைகிறது இல்லை, இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. என்னதான் நீங்கள் சுவிசேஷம் சொன்னாலும் சரி, அந்த மக்கள் பாவி என்று உணரும் முறை. இப்போ ஒரு மனுஷர் இருக்கார், அவர் என்ன நினச்சிருக்காரு? நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறார். அப்போ நம்ம போய் அவர்கிட்ட டாக்டரை பற்றி சொல்கிறோம். சென்னையில் அண்ணா நகரில் ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் வந்திருக்கிறார், பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கார். அவர் எங்கெல்லாம் போய் படிச்சிருக்கிறார், என்னெல்லாம் படிச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் படிச்சுட்டு போட்டோம், எனக்கு என்ன? ஐயா, உனக்கு வந்திருக்கிறது பயங்கரமான வியாதி, உனக்கு வியாதி குணமாகனா அந்த டாக்டர் தான். ஓ, எனக்கு இந்த வியாதியா, நான் விட்டுட்டு நான் செத்து போயிடுவேனா? அப்போ தான் போவார். இல்லைன்னா ஏன் போகிறாரு? அவர் குணமாக வேண்டும் என்றால் தான் போவார். சும்மா அந்த டாக்டரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு டாக்டருக்கு எனக்கு ஏன் டாக்டருக்கு நான் போகணும்? மக்கள் குத்தப்பட்டார்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே ஆவியானவர் குத்தினார். அப்போதான் கேட்டாங்க, சகோதரரே நாங்கள் ரட்சிக்கப்படணும், என்ன செய்யணும்? மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற வேண்டும். பிறகு ஞானஸ்தானத்துக்கு கேள்வி எல்லாம் டக்கு 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 டக்குன்னு உடனே சொல்லிட்டாரு. நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கேப் வைக்கிறோம். ஆனால் ஏன்னா அன்றைக்கே 3000 பேர்
ஐயோ, எத்தனை பேர் பிடிச்சி ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்களோ. ஒரே நாளில் 3000 பேர். கவனிச்சிங்களா? அதுதான் ஆவியானவருடைய வேலை. அது மட்டுமா அவர் சொல்கிறாரு, பரிசுத்தாவியின் வரம், பரிசுத்தாவியானவரை பெறுவீர்கள். பரிசுத்தாவியானுடைய வரம் கூட ரட்சிக்கப்படும் போதே கிடைக்கிறது. ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் நமக்குள் வந்து தங்குகிறது மட்டுமல்ல, நமக்கு ஆவியின் வரத்தை கொடுக்கிறார். குறைந்தது ஒரு வரத்தையாவது கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, குறைந்தது ஒரு வரமாவது கிடைக்கிறது. அந்த வரத்தை நாம் பயன்படுத்தும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வரம் எதற்காக? எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. ஆவிக்குரிய வரம் சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக கொடுக்கப்படுகிறது, மற்றவர்களுடைய நலனுக்காக. அதை நாம் பயன்படுத்தும் போது ஆண்டவர் இன்னும் அதை வர்த்திக்க செய்கிறார். அப்படி நான் பயன்படுத்தாமல் இருந்தால் உள்ளதும் போய்விடும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனும் இருக்கிறதையும் போயிடும். இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கெல்லாம் கிணறை பற்றி யாருக்கு தெரியும்? கிராமங்களே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. கிணறு எவ்வளோ தூரம் அந்த காலத்தில் இறைக்கிறார்களோ கீழே இருந்து சுரந்து கொண்டே இருக்கும். ஒரு கிணறு அப்படியே விட்டு விட்டீர்களானால் அது தண்ணீர் கெட்டு போகும். அதே போல் ஒவ்வொரு விசுவாசியும் தனக்கு ஆண்டவர் கொடுத்த, ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் கொடுத்த ஆவிக்குரிய வரத்தை என்ன என்று கண்டுபிடித்து அதை தேவநாம மகிமைக்காக, சபையினுடைய பக்தி விருத்திக்காக, மற்றவர்களுடைய நலனுக்காக பயன்படுத்தும் போது ஆண்டவர் அதை பன்மடங்கு விருத்தி அடைய செய்து அநேகரை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்து வருகிற நாளில் நமக்கு பலன் கிடைக்கும். நாம் அதை மூடி வைத்தால் ஆண்டவர் அதை குறித்து நிச்சயம் கணக்கு கேட்பார். சரியா? பெறுவீர்கள்னு சொன்னார். உடனே அது மட்டுமா சொன்னார்? 40ஆம் வசனம் 39ஆம் வசனத்திலே வாக்குத்தத்தமானது. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் இருந்த யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும், எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது பெந்தகோஸ்தே நாளில் இருந்த அந்த யூதர்களுக்கு மட்டும்தான். இல்லை, யாவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரா? அடுத்து பாருங்க, இதோடு நிறுத்தலை. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். நீ ஒன்று நான் இயேசுவேன்னு கூப்பிடு, அப்படியே பேதுரு சொன்னார். இன்னைக்கு அப்படி தாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. பைபிள் அப்படி சொல்லிக் கொடுக்கல. இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து காப்பாற்றிக் கொள்ளுங்க. அன்றைக்கு சோதோம் குமாரை விட்டு வெளியில் தரத்துறாரு. இதை அழிக்க போகிறார் ஆண்டவர். விலகி ஓடிப்போ, போக தாமதித்து கொண்டிருக்கையில், அப்படி தான் வாசிக்கணும். தேவனை அழிக்க போறாரு இந்த பட்டணத்தை, போக மனசே இல்லை. பிடிச்சி கையை பிடிச்சி தேவதூதனை இழுத்துட்டு போறாரு வெளியில். திரும்பி பார்க்காம ஓடிப்பாங்கன்னா அந்த அம்மா திரும்பினாங்க. அப்படியே உப்பு தோணும், நெல் திரும்பி பார்க்காம தானே போக சொன்னது. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் திரும்பி பார்த்துட்ருக்காங்க. எப்படிங்க இந்த பழைய பாவத்தை விடுறது? விட்டு விலகி. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம இப்போ 2 கொரிந்தியர் 7 படித்தோம். 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 6:18 எல்லாம் எப்போ ஏற்றுக்கொள்வேன், அதுக்கு முன்னால் சில வசனங்களை நம்ம படிக்கணும். 17 பாருங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், அவர்கள் நடுவில் மாறுபாடான இந்த சந்ததி நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இல்லை, யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது
நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, நீங்க என்னை ஏற்றுக்கொள்றது பெருசு இல்லை, நான் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பன்றியை விட்டுட்டு வந்தான், தவிடை விட்டுட்டு வந்தான், அப்பதான் அப்பா ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை பன்னியை கூட்டிட்டு வந்திருந்தான்னா பன்றி, ஏய் கீழே போடுறாத, உன்னை யாரா இதெல்லாம் பிடிச்சிட்டு வர சொன்னது, எங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்குது பாடுறா, இந்த அசுத்தத்தை போய் தூக்கிட்டு வந்துட்டேன்னு அவங்க அப்பா திட்டியிருப்பாரா இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போனான். இன்றைக்கே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கோம். எதை விட்டுருக்கோம் ஆண்டவர்கிட்டத்தில் வருவதற்கு? பழைய பாவங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு தானே வருது. சினிமா பார்க்குறவன் சினிமா பார்த்துட்டு நிறுத்துறதில்ல, பொய் பேசுகிறவங்க பொய்யை நிறுத்துறதில்ல, இன்னும் பழைய பாவங்கள் நிறைய. கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க கூட கெட்ட வார்த்தை பேசுறது நிறுத்துறதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய். இங்கேயும் அவர் தான் சொல்றார், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். விலகி புறப்பட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்தியுமாக இருப்பீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்த வசனத்தில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். போதுமா? இன்னைக்கு இப்படிலாம் யாரும் பிரசங்கம் பண்ணுறதில்லை. ஏன்னா மக்கள் கோச்சிக்குவாங்க. மக்களை கோச்சிக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணுறது? கர்த்தர் கோபித்து கொள்ளக்கூடாது, அதுதான் பிரச்சனை. பவுல் அப்படி அறிவித்த உடனே யூதர்கள் அவனை பிடிச்சி கொலை பண்ண பார்த்தாங்க. பவுல் கவலையே படலை. பவுல் மக்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணி இருந்தார்னா ஜனங்கள் ஐயோ பவுலை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பார்கள். பவுல் அப்படி அல்ல. நான் யாரை நாடி போதிக்கிறேன்? இன்னும் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்தணும்னாக இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே, கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. ஆண்டவர் வரும்போது அங்கே தெரியும் யார் கர்த்தருடைய ஊழியன், யார் கர்த்தருடைய ஊழியக்காரன். போர்வையில் இருந்தது என்று இன்றைக்கு மக்கள் மத்தியிலே புகழ் பெற்றவர்களாய் வலம் வருகிற அனைவரும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவார்கள் என்று நாம் தவறாய் நினைக்க கூடாது. It is a serious business. சரியா? கவனமாக இருக்கணும். பைபிள் நல்லா படிக்கணும். ஆண்டவர் எப்படி அறிவித்தார், அப்போஸ்தலர்கள் எப்படி அறிவித்தார்கள், வேதம் என்ன கட்டளை இடுகிறது. நம்ம வேலை என்னன்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த மீடியாவை பார்த்து 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 அவங்க சொல்கிற பொய்யை அநேக நேரத்தில் நாமும் கூட அறிவிக்க ஆரம்பித்து விடுகிறோம். பவுல் பிரசங்கத்தையே பெரையா பட்டணத்தார் பவுல் அறிவிக்கிறத பைபிள் படி இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. தினந்தோறும் ஆராய்ந்தார்கள். பவுலுடைய பிரசங்கத்தையே ஆராய்ந்தார்கள் என்றால் இன்றைக்கு நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. பிரியமானவர்களே, பேதுரு பிரசங்கித்தார், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, பி செப்பரேட். அங்கேயும் அப்படிதான் இருக்கு, விலகி அசுத்தமானதை தொடாதிருங்கள். பரவாயில்ல பிரதர், எல்லாம் பரவாயில்ல பிரதர், எல்லாம் பரவாயில்ல, ஓகே. இட்ஸ் நாட் ஓகே. ஏசாயா 52:11 என்று நினைக்கிறேன், நம்ம படிச்சிருக்கிறோம் அதை இல்லை? இப்போ ஏசா படிக்கும்போது படித்தோமா? 52:11 படிங்க பார்க்கலாம். 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், போங்கள், தொடாதிருங்கள், சுமக்கிறவர்களே புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். எத்தனை முறை சொல்றார்? புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். இதை தாங்க பவுல் அங்கே ஒருவேளை மேற்கோள் காட்டினாரோ தெரியாது. அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் கர்த்தர் சொல்றான்னு சொல்றாருல, இதைத்தான் பவுல் அங்கே மேற்கோள் காட்டுகிறார் தன்னுடைய வார்த்தையில். பவுல் ஒரு பெரிய வேத வல்லுனர், சரியா? ஏசாயெல்லாம் அப்படியே அவருக்கு கரைச்சி குடிச்சிருப்பார். கமாலியல் பாதப்படியில் படித்தவர். அதுதான் அப்படியே தூக்கி சபைக்கு எழுதுகிறார். இது ஏதோ ஏசாயா காலத்தில் இருந்த மக்களுக்கு மட்டும் பொருந்தும், இதெல்லாம் நமக்கு பொருந்தாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் தப்பிக்க முற்படுகிறார்கள்.
இதெல்லாம் நமக்கு கிடையாதுங்க. பேதுரு தான் சொல்கிறார், இது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்க எல்லாருக்கும் உரியதுன்னு சொல்கிறார். பவுல் ஏசாயா காலத்தில் 52:11 அந்த மக்களுக்கு சொன்ன அதே காரியத்தை புதிய ஏற்பாட்டில் திருச்சபைக்கு எழுதுகிறார். இதெல்லாம் நம்ம ஆட்கள் அப்படி தள்ளிடுவாங்க. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம், அந்த காலம், இந்த காலத்துக்கு இல்லை. ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும், எந்த நற்கிரிகளை செய்ய தகுதி உள்ளவனாகும் முடியும். அப்படி தான் எழுதப்பட்டிருக்குன்னு பவுல் எழுதுகிறார். சரியா? எல்லாவற்றையும் தவிர்த்து தங்களுக்கு எதெல்லாம் குத்துதோ அதெல்லாம் எங்களுக்கு உரியதில்லை, பிடிச்சி தள்ளிடுறது. இன்னைக்கு ரொம்ப தந்திரசாலிங்க நிறைய பிரசங்கிமார்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறேன், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன், தள்ளுகிறவனை அல்ல. வசனத்தை தள்ளுகிறவனை அல்ல, வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடுங்க வேண்டும். இந்த மக்கள் என்ன பண்ணாங்க பாருங்க, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. என்ன அறிவித்தார்? மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் அநேக புத்திகளை கேட்டார், நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இது வெறும் இந்த வார்த்தைகள் மட்டும் அல்ல. சரியா? இப்போ நம்ம நிறைய என்ன பண்ணுறோம்னா, அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கிட்ட பவுல் இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுகிற. பவுல் அதை மட்டும் அறிவிக்கலை. பின்னால் அங்கே படித்தீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. சரியா? இவரும் நிறைய சொல்லியிருக்காரு. அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி, நீண்ட ஒரு பிரசங்கத்தினுடைய சுருக்கம் தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்களாம். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற வேண்டும். ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த 3000 நம்பர் பார்த்தீங்களா, இங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் இதே 3000 நம்பர் என்ன ஆனதுன்னு பார்க்கலாமா? யாத்ராகமம் 32:28 வாசியங்கள். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த 3000 என்றதுனால ஒரு கனெக்ஷன் அப்படி கொடுக்குறேன், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. 32:28 செய்தார்கள். அவங்க பாவம் செஞ்சவங்களை வெட்டுங்கன்னு சொன்னாங்க. லேவின் புத்திரர் போய் நிறைய பேர் கொன்றாங்க. அந்த கொன்ற எண்ணிக்கை எத்தனை பேர்னு பாருங்க. அப்பா, விழுந்தார்கள் அங்கே 3000 பேர். அந்த பொன் கன்றுக்குட்டியை வழிபட்டதுனாலே, வேசித்தனம் செய்ததுனாலே 3000 பேர் விழுந்தார்கள். இங்கே மனம் திரும்பினதுனாலே 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா? பாருங்க, ஒரே ஒரு பிரசங்கம், சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் தேவனிடத்தில், பரலோகத்தில். இதுதான் சுவிசேஷத்தினுடைய நோக்கம். அப்புறம் சேர்த்து கொள்ளப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலர்கள் கையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்து போனார். ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனார்? ஏன் இவங்க அவங்க உபதேசத்தில் தரித்திருந்தாங்கன்னா, வெறும் ரட்சிக்கப்பட மட்டும், சுவிசேஷத்தை மட்டும் அறிவிக்க ஆண்டவர் சொல்லிவிட்டு போகவில்லை. நல்ல கவனிங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். என்ன பிரதர், சீஷராக்கின்னு சொல்லியிருக்கு, நீங்கள் சீஷராக்குங்கள் என்று சொல்லுகிறீர்கள். அங்கே கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன என்றால் சீஷராக்குதல். சீஷர் என்றால் ஒரு குருவை பின்பற்றுகிறவன் என்ற அர்த்தம், குருவனிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவன் என்ற அர்த்தம். அப்போ மக்களை ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் மாற்ற வேண்டும். ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக மக்களை நாம் செய்ய வேண்டும். அதான் சீஷராக்குகிற பணி. அதை எப்படி செய்யணும்னா, நீங்கள் புறப்பட்டு போய், இதெல்லாம் சீஷராக்குகிற பணியினுடைய உபசெயல்கள். எப்படி பிரதர் இப்படி சொல்கிறீங்கன்னா, மூல பாஷையில் அதனுடைய கட்டளை தான் மேக் டிசைபிள்ஸ், அதுதான் கட்டளை. சீஷராக்குங்கள். அதை எப்படி ஆக்குறது? நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களை ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இவ்வளோ வேலை செய்தால் தான் ஒரு ஆளை சீஷராக்க முடியும். புரியுதா? இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன புரிஞ்சிருக்கோம்னா சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன். இல்லை இல்லை இல்லை, உண்மையாக அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் சீஷராக்குங்கள் என்பதான். ஒரே நாளில் ஒரு ஆளை சீஷராக்க முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சீஷராக்குகிற பணி லைஃப் லாங் ப்ராசஸ். ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் மரணம் அடையும் வரைக்கோ அல்லது ஆண்டவருடைய வருகை வரைக்கோ அவர் சீஷராகி கொண்டே வருகிறார். நம்ம எல்லாருமே அப்படி தான். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பின்பற்றுகிறோம். ஆண்டவரை போல மாறும்போது நாம் சீஷராகி கொண்டே இருக்கிறோம். முதலில் சீஷர்களுக்கு தான் என்ன பேர்? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். ஆண்டவரை பின்பற்றுகிற மக்கள், ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற மக்கள் தான் கிறிஸ்தவர்கள். சபைக்கு வருகிறவர்கள் அல்ல, கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கிறவர்கள் அல்ல. மற்றவர்கள் தான் சொன்னாங்க இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்ப நல்ல கவனிச்சிங்களா? ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னது? சீஷராக்குங்கள். சீஷராக்கணுமா? எப்படி ஆக்கணும்? முதல்ல நம்ம புறப்பட்டு போகணும். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். மக்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள். அப்படி பாவ மன்னிப்பை பெற்ற மக்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். கொடுத்த பிறகு அவர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்ட யாவையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது எவ்வளவு நாளைக்கு வரைக்கும்? மரணம் அடையும் வரைக்கும் அல்லது கர்த்தர் வரும் அளவும் நடக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் டிசைப்ளிங். இதை நம்ம அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இதோ உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதனால தான் இப்படி ஞானஸ்நானம் பெற்ற மக்களுக்கு அப்போஸ்தலருடைய உபதேசம் கொடுக்கப்படுகிறது. தெரிந்து கொண்டீர்களா? முதல்ல பேதுரு எழுந்து நிற்கிறார். அந்த மக்களிடத்தில் போனார், தேவாலயத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மக்கள் குத்தப்பட்டார்கள். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பு மனம் திரும்பினாங்க, பாவ மன்னிப்பை பெற்றார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்து என்னது? உபதேசம். இந்த ப்ராசஸ் தான் சரியான வழி. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? அவர்களுடைய உபதேசம் இன்றைக்கு புஸ்தக வடிவிலே நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை, அவர்கள் எழுதின புஸ்தகம் நம்முடைய கையிலே இருக்கிறது. பேதுரு எழுதின நிருபம், பவுல் எழுதின நிருபம், யோவான் எழுதின நிருபம், இப்படி அப்போஸ்தலர்கள் உபதேசங்களை கடிதங்களாக எழுதி வேதத்திலே ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார். நாம் இதை படித்து கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள் இன்றைக்கு எழுத்து வடிவிலே நம்ம கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் என்னதான் உபதேசித்தாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளைத்தான் இவர்கள் உபதேசமாக்கினார்கள். இன்னைக்கு இப்படியும் ஒரு பிரசங்கிமார்கள் கூட்டம் இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கெல்லாம் இன்னைக்கு நமக்குரியதல்ல, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்குரியது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு தெரியுறாங்க. ஆண்டவர் என்னங்க சொல்லிட்டு போனார்? நல்லா கவனிக்கிறீங்களா? நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. யார் கை கொள்ளும்படி? நீங்கள் யாரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினீர்களோ, யாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீர்களோ அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போனா, இவங்க என்ன சொல்லிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் எல்லாம் நமக்குரியது இல்லை. அப்புறம் எதுதான் பைபிளில் அவங்களுக்குரியது? யோவான் 1:12 மட்டும்தான் அவங்களுக்குரியது. என்ன அநியாயமாக இருக்கு!
பைபிள் ஃபுல்லாகவே ஆவியானவரால் ஏவப்பட்ட வசனம். ஒரே ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு இதுதான் எங்களுக்கு, மீதி எதுவுமே எங்களுக்கு இல்லைன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்வது? ஆண்டவரே அப்படி தான் சொல்லிட்டு போனார். புரியுதுங்களா உங்களுக்கு? பவுல் எழுதுகிற நிருபங்களை பாருங்க, ஆண்டவருடைய பிரசக்தஸ் அப்படியே கொண்டு வருவார். சரியா? ரைட், அதெல்லாம் நம்ம பின்னால் பார்க்கலாம். இதுதான் டிசைபிளிங் ப்ராசஸ், இதுதான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன செய்தாங்க? பேதுரு எழுதினர் பிரசங்கிக்கிறார், மக்கள் குத்தப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்து அப்போஸ்தலர்கள் உபதேசித்தார்கள். அப்போஸ்தலர்கள் என்னங்க உபதேசிப்பாங்க? ஆண்டவர் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் போதனையாக கொடுத்தார்கள். அதை தானே கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்டவர் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு. எங்கே போய் படித்தாங்க? தனியாக போய் படிக்கலை. ஆண்டவர் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். பவுல் என்ன போதித்தார்? ஆண்டவர் அரபி தேசத்திலே 3 ஆண்டு காலம் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதைத்தான் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு இப்போ உங்களுக்கு காமிச்சால 26ஆம் அதிகாரத்தில் அந்த பரம தரிசனத்துக்கு, ஹெவன்லி விஷன், நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை அகரிப்பா ராஜாவே, இது வானத்திலிருந்து வந்த தரிசனம், மனிதனுடைய தரிசனம் அல்ல. எனக்கு வட இந்தியாவை குறித்து தரிசனம் இருக்கு பிரதர், இருந்துட்டு போட்டோம். ஆனால் பவுல் சொல்லுகிறது பரம தரிசனம், ஹெவன்லி விஷன். பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியணும் முதல்ல. சரியா? ரைட். அதனால தான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்புறம் என்னது? அந்யோன்யம். அந்யோன்யம்னா பொதுவாக வைத்து அனுபவித்தல். அப்பம் விட்டார்கள், நம்ம எல்லாம் செய்கிறோம். அதனால தான் ஆரம்பித்தது அப்பம் விட்டு ஆராதிப்பது, ஜபம் பண்ணுதல், உறுதியாக தெரிவித்திருந்தாங்க. பாருங்கள், நம்ம சபைகளில் இன்றைக்கி பைபிள் ஸ்டடி வச்சுருக்கோமா? அப்போஸ்தலருடைய உபதேசம். அந்யோன்யம், நாம் வரும்போது அந்யோன்யமாக இருக்கிறோம். அப்பம் விற்கிறோம், ஞாயிற்றுக்கிழமையில் அப்பம் விட்டு ஆராதிக்கிறோம். ஜபம் பண்ணுவதற்கென்று ஒரு நாளை குறித்து ஜப கூட்டம் நடத்துகிறோம். இப்படி நிறைய சபைகளில் இன்றைக்கு நடக்கிறதில்ல. ஆராதனை ஆராதனை என்று போட்டு ட்ரம் அடித்து ஒரே அட்டகாசம், லைட்டுங்கெல்லாம் போட்டு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ஆட வச்சு. பைபிள் அப்படியா இருக்கு? ஒன்றும் இல்லை. அப்பம் பெற்றது ஆண்டவரை நினைவு கூறும்படி இல்லை. பாருங்கள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்களாம். அப்படிலாம் இருக்கு. ஏன்னா அன்றைக்கு இதை போன்ற ஒரு கட்டடங்கள்லாம் அன்றைக்கு கட்டவில்லை, பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் கட்டினார்கள். அன்றைக்கு வீடுகளிலே மக்கள் கூடி ஆராதித்தார்கள். அவர்களுக்கு அப்பம் பெற்றுதல் மிக முக்கியமான ஒரு பங்கை பெற்றது. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. பார்க்குற எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. என்ன நடக்குது இங்கே? இன்றைக்கு நம்ம மக்களை பார்த்து பயப்படுறோம். அன்னைக்கு பாருங்கள், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களை அடையாளங்களும் செய்யப்பட்டது. என்ன அடையாளம் வெளியில் இருந்தாலும் அவங்க செய்தது இதுதான், 4 தான் செய்தார்கள். சரியா? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆசிகளையும் விற்று ஒவ்வொருவரும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஏன் இப்படி செய்தார்கள்? இன்றைக்கு ஏன் நாம் செய்கிறதில்லை? நல்ல கவனிங்க. அன்றைக்கு இந்த 3000 பேர் யாரு? எபிரேயர்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள், எல்லாம் ஒன்று தான். இவர்கள் யூத மார்க்கத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே இவர்களுடைய ஆசிகளை அந்த மக்கள், அவிசுவாசியான மக்கள் எடுத்துக்கொண்டார்கள். இவர்களை வீட்டை விட்டு புறம்பே தள்ளினார்கள். வேலையை இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், குடும்பங்களை இழந்தார்கள், உறவினர்களை இழந்தார்கள். இன்னைக்கு அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வர வேண்டும் என்றால் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது. அன்றைக்கு அந்த மக்கள் கொடுத்த விலை அதுதான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் நீங்கள் பின்னால் படிக்கணும், கடைசி சில வசனங்களை. இந்த மக்கள் எவ்வளவு மிகுந்த போராட்டங்களை அனுபவித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று விளங்கும். இன்றைக்கி நம்மெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லாமல், அதனால தாங்க நம்மகிட்டெல்லாம் அவ்வளோ விசுவாசம் இல்லை. ஒரு கஷ்டமும் கிடையாது, ரொம்ப சொகுசாக இருக்கோம். என்னை சேர்த்தா சொல்கிறேன், we are very comfortable. அதனால தான் இதனுடைய அருமை தெரிகிறது இல்லை. ஆனால் இந்த மக்கள் கொடுத்த விலை பார்த்திங்கன்னா, அதனால தான் இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடிட்டாங்க. வீட்டுக்கு போக முடியாது, வீட்டில் போனால் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதுவும் இல்லாமல் முதல் நூற்றாண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒருவர் கிறிஸ்தவர் ஆனால் அடக்கம் செய்தது போல் அவங்க நிகழ்ச்சி நடத்துவாங்களாம்.
they will conduct funeral service. என் வீட்டில் இந்த பையன் செத்து போயிட்டான், இல்லை இந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு உறவினர்களை அழைத்து அந்த மாதிரி செய்வாங்களாம். இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வெளியே வருகிற மக்களுக்கு இருதயம் எப்படி உடையும் பார்த்தீங்களா? ஐயோ, எல்லாரையும் விட்டுட்டு வரணும், அம்மாவை விடணும், அப்பாவை விடணும், சொந்தக்காரங்களை விடணும், நண்பர்களை விடணும். இப்படிப்பட்ட விலை கொடுத்து தான் இந்த மக்கள்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம எதையுமே ஆண்டவருக்காக விடுறதில்லை. நம்ம மனிதர்களுக்காக ஆண்டவரை விட்டு கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, முதல் நூற்றாண்டில் இருந்ததுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுதான் எங்களுக்கு வேண்டும் என்று எல்லாவற்றையும் விட்டார்கள். சொத்து எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு உறவினர்கள் வேண்டாம், நண்பர்கள் வேண்டாம், எங்களுக்கு அடித்தால் பரவாயில்லை, உதைத்தால் பரவாயில்லை, எங்களை கொன்றால் பரவாயில்லை. அதனால தான் பணக்கார விசுவாசிகள் இருந்தவங்கெல்லாம் சொத்தை விற்று எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. அன்றைக்கு சபையில் வைத்து அவர்கள் சாப்பாடு எல்லாருக்கும் போட்டாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு வேறு வழி இல்லை, உணவு உடை இருக்க இடம் அந்த மக்களுக்கு இல்லை. இன்றைக்கு எல்லாம் நம்மளால ரொம்ப சொகுசாக இருக்கும் இல்லையா? பாருங்கள், அதனால தான் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு ஏன் இது செய்கிறதில்ல? எல்லாம் நமக்கு நல்ல வசதியாச்சு, ஏன் எல்லாம் வைக்கணும்? இன்றைக்கு இதனுடைய அவசியம் இல்லை. ஆனால் என்றைக்கு திருச்சபை ரொம்ப செழிக்க ஆரம்பித்ததோ விசுவாசத்தை விட்டது. ஆனால் இவர்கள் ஆண்டவருக்காய் நின்றார்கள். அதனால தான் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்தாங்க. டெய்லி, வேறு வேலை இல்லையா அவங்களுக்கு? டெய்லி வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும். இன்னைக்கு எங்கே போச்சு கிறிஸ்தவ மகிழ்ச்சி? ஐயோ போடுமா, இன்னைக்கு ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் சமூகத்துக்கு போகணுன்னா மகிழ்ச்சி வருகிறதா? யோசிச்சு பாருங்க, உண்மையாக மகிழ்ச்சி வருதா? மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. கபடமே கிடையாது இருதயத்தில். ஏன்னா அந்த உபத்திரம் அவங்கள அவ்வளோ தூய்மைப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டாங்க. வீடு, சொத்து, சுதந்திரம், உறவினர்கள், நண்பர்கள், எனக்கு என் ஆண்டவர் வேண்டும் வந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், கபடம் இல்லாத இருதயத்தை கொடுத்தார். போஜனம் பண்ணினார்கள், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவுபட்டிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் ஆனந்தனம். ஏன் இன்னைக்கு நடக்கிறதில்ல? தினந்தோறும் அவங்க கூடி வந்தாங்க. கபடமில்லாத இருதயம், மகிழ்ச்சி. தினமும் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் ரட்சிக்கப்படுகிறவர்களை. பிரியமானவர்களை, கர்த்தருடைய வேலை அது. ரட்சிக்கப்படுகிறது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை, நம்முடைய வேலை அல்ல. நம்முடைய வேலை சுவிசேஷத்தை உண்மையாய், வேதத்தில் சொல்லப்பட்டபடி உண்மையாய் பிரசங்கிக்க வேண்டியது. ஆவியானவர் கிரியை நடப்பிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து ஒரு பாவியை குத்த வேண்டும். அந்த பாவியை மனம் திரும்பும் போது ரட்சிக்கப்படுகிறார், திருச்சபையில் ஆண்டவர் சேர்க்கிறார். இப்படி தான் நடக்கணும். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் படிப்போம். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. ஆமேன்.